ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், என்னன்னா பேதமில்லா பெருவாழ், சமத்துவ வாழ். இந்த பேதம் கிடையாது. உலகத்தில் பிறக்கும் போதே ஒரு மனிதன் பிறவியை அடிப்படையாக கொண்டு தொடக்கூடியவன், தொடக்கூடாதவன், நெருங்கக்கூடியவன், நெருங்கக்கூடாதவன், பார்க்கக்கூடியவன், பார்க்கக்கூடாதவன். உலகத்தில் இவ்வளவு காட்டு மிராண்டி சமுதாயம் எங்கேயாவது இருக்கா? ஐயா, வெக்கப்பட வேண்டாமா? இன்னைக்கு அந்த ஜாதி முறையை இவ்வளவு காலத்துக்கு 100 ஆண்டு காலம் போராடி மாற்றி நம்ம எல்லாம் சமப்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு தோழர்களை ஒரு உண்மையை சொல்றோம் உங்களுக்கு, 80 ஆண்டுகளுக்கு மேல வரலாறு சொல்றோம். இன்னைக்கு கோபாலசாமி என்ன முதுகில தூக்குனாரு, உப்பு முட்டை தூக்குனாருங்கிற சங்கதியெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு 92 வயதுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவும் ஒரே வயது தான் என்னை பொறுத்தவரையில். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தயவு செய்து எண்ணி பாருங்க பூராம. இதுக்கு பிறகு இன்னமும் ஜாதி என்னையா அர்த்தம்? ஜாதி எதுக்கு? உன் ஜாதிக்கு என்ன ரத்த வேணும்னு போறீங்களே, ஜாதி பார்க்குறீங்களா? ஐயர் ரத்தம் ஐயருக்கு தான், பிராமணர் ரத்தம் பிராமணருக்கு தான், சூத்திரர் ரத்தம் வேணா நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். நான் யாராவது இருக்கா? அப்படி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கா? அப்படி ஒரு பிரிவு இருக்கா? ஏ குரூப், A1 குரூப், O பாசிட்டிவ்னு இருக்கு, எல்லா ஜாதியிலும் இருக்க. நான் அடிக்கடி சொல்ற உதாரணத்துக்கு ஜாதி, இந்த ஜாதி வெறிங்கிறதுக்கு பாருங்க, இந்த வெறிய வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் அகற்றி ஆக வேண்டும்.